வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம், அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகா அப்படின்னா தாவீதை 2 முறை தேடி வர்றாங்க. ஒரு முறை வேதம் சொல்லுது, சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை தேடி வர்றாரு. தாவீது ஈசாயினுடைய வீட்டுக்கு தேடி அந்த ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறதற்காக தான் ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை கூட்டிட்டு வர்றாரு. அப்போ ஈசாயின் வீட்டுக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணி இப்போ திரும்பி தேவனுடைய மனுஷன் திரும்பி போயிட்டாரு. சில காலங்கள் தாண்டிருச்சு. அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, இன்னொருத்தர் இப்போ தேடி வர்றாங்க. யார் தேடி வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ராஜா அரண்மனையிலிருந்து சவுலுடைய ஆட்கள் எங்க தேடி வர்றாங்கன்னா ஈசாயினுடைய வீட்டிற்கு தாவீதை தேடி வருகிறார்கள். அப்படின்னா அபிஷேகம் பெறுகிறதற்கு முன்னாடி எங்கிருந்து ஆள் வந்துச்சு அப்படின்னா தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு ராஜ அரண்மனையிலிருந்து ஆட்கள் தேடி வர்றாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் அப்படின்றது தேவனோடு உள்ள வாழ்க்கை, அவருடைய பிரசன்னம் அப்படின்றது சில நேரங்களில் நம்மளை படிப்படியாக என்ன பண்ணோம்னா உயர்ந்த ஆட்களை நம்மளை தேடி வரப்பண்ணும். நான் நம்புறேன், ராஜ அரண்மனையிலிருந்து இல்லை உன் பிள்ளையை அனுப்பிவிடுப்பா, உங்க பிள்ளை எங்களுக்கு வேணும், எனக்கு உதவி செய்யறதுக்கு வேணும், என்னுடைய அரண்மனையில் வேலைக்கு வேணும். அப்போ தாவீது தேடி போகலை, அரண்மனையை தேடியோ இல்லை வேலையை தேடியோ போகலை. ஆண்டவருடைய அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்த காரணத்தினால வேதம் சொல்லுகிறது, அரண்மனையிலிருந்து ஆட்கள் தாவீதை தேடி வந்தாங்க. அதே போலதான் யோசேப்பை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யோசேப்பு அரண்மனையை தேடி போகல, பார்வோனுடைய வீட்டை தேடி போகல. ஆனா சிறைச்சாலையிலே இருந்த யோசேப்பை தேடி பார்வோன் அரண்மனையிலிருந்து ஆட்கள் வர்றாங்க. பாருங்க, இல்ல ராஜா உங்களை கூட்டிட்டு போக சொன்னாரு, நீங்க வேணும், நீங்க எங்களுக்கு தலைவனா இருக்கிறதுக்காக ஒரு பெரிய ஏற்பாடு செய்யப்படுகிறது. நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் நம்புறேன், என்னன்னா பெரிய பெரிய இடங்களிலிருந்து, பெரிய பெரிய பதவியிலிருந்து, பெரிய பெரிய மனிதர்களிடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு அழைப்புகளை கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழைப்புகள் வரும். சாதாரணமான இடத்திலிருந்து அல்ல, சமுதாயத்தில் உயர்ந்த இடத்திலிருந்து உங்களை தேடி ஆட்களை கர்த்தர் கொண்டு வர பண்ணுவார். ராஜ சமூகத்திலிருந்து ஆண்டவர் ஆட்களை கொண்டு வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த 100 டேஸை ஜெபத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணதுக்கு பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தேடி போறது அல்ல, நீங்க அலைஞ்ச நாட்களை ஆண்டவர் மாற்றி, நீங்க தேடி போகிற நாட்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி கர்த்தர் அநேக ராஜாக்களிடத்திலிருந்து சில பதவிகளையும் சில உயர்வுகளையும் பெரிய பெரிய இடங்களிலிருந்து நம்மை தேடி கர்த்தர் வர பண்ணுவார். இந்த வார்த்தை எழுத்தின் பிரகாரமாகவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக. ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளை அப்படிதான் ஆண்டவர் கனம் பண்றாரு. பாருங்க, மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, மொர்தெகாய்க்கு ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து ஆட்கள் வர்றாங்க. யாரை அனுப்புறாருன்னா, ஆமான் என்கிற அந்த தேசத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவனை அங்க ராஜா அரண்மனையிலிருந்து நீ வேகமா வாப்பா, சீக்கிரமா வாப்பா, ராஜா உன்னை கனப்படுத்தும்படியா சொல்லி இருக்கிறாரு, நீ ராஜ சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி ராஜாவினிடத்திலிருந்து மொர்தெகாய்க்கு அழைப்பு வருது. பாருங்க, அதே போல தானியேல் சிங்க கெபிக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லுது, தானியேலை சிங்க கெபிக்கு பார்க்கிறதுக்கு யாரையே கிளப்பி ஆண்டவர் வர பண்ணினார்னா, அந்த நாட்டினுடைய ராஜாவே தானியேலை பார்க்கிறதற்கு சிங்க கெபியில கிளம்பி வரதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறது. உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள்.
உதிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு, இந்த அபிஷேகத்தினிடத்திற்கு, இந்த வல்லமையினிடத்திற்கு. ஆமென். கர்த்தர் தேடி ராஜாக்களை தேடி வர பண்ண போகிறார். உயர்ந்த நபர்களை ஆண்டவர் தேடி வர பண்ண போகிறார். ஆமென். நான் தேடி போகிற காலங்களை ஆண்டவர் முழுவதுமாய் மாற்ற போகிறார். சீக்கிரமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை, இனி நீங்கள் தேடி தேடி போவது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேகம் இனி நம்மை தேடி வர பண்ணும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளையே நடக்கும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெருசு. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் அவ்வளவு பெருசு. கர்த்தாவே, நான் ஒரு ஒளியாய் மாறணும், நான் ஒரு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் மாறணும். ஆண்டவரே, இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படியே தேங்க்யூ ஜீசஸ். அழைப்பு தேடி வருவதாக, மறைந்திருக்கிற உங்களையும் என்னையும் தேடி அந்த அழைப்பு வருவதாக. அந்த அழைப்பை நமக்கு கொண்டு வந்து தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ அபிஷேகத்திற்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வந்து அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது, அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கிறது. தாவீது வந்து எங்கேயுமே நான் நம்புறேன், நிச்சயமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எங்கேயுமே நம்ம போய் கையேந்தி நிற்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அந்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஒன்று எனக்கு ஒரு blessing தரணும். என்ன அப்படின்னு சொன்னா, அரண்மனையிலிருந்து எங்களை தேடி வருகிற அந்த வார்த்தை நிறைவேறட்டும். ராஜா அரண்மனையிலிருந்து, உயர்ந்த ஸ்தானங்களிலிருந்து, பெரிய இடங்களிலிருந்து நான் இதை தீர்க்க தரிசனமா நம்புறேன். பெரிய பெரிய இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கடந்து வரட்டும், உங்களுக்கு ஒரு கடிதம் கடந்து வரட்டும், உங்களுக்கு ஒரு உயர்வு கடந்து வரட்டும். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி, பரிசுத்தவான்களை நடத்தின விதத்தின்படியே கர்த்தர் ராஜா அரண்மனையில் இருந்து அழைப்பு உங்களுக்கு நேராய் வரப்படுவதாக, பிள்ளைகளுக்கு நேராய் வரப்படுவதாக. இப்பொழுது உயர்ந்த கம்பெனியிலிருந்து என் பிள்ளைகளுக்கு நேராய் ஒரு அழைப்பு வருவதாக. நாங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு என் பிள்ளைகளுக்கு வருவதாக. யாரெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, அழைப்பு வராம தனியா இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் தாவீதிற்கு ராஜ சமூகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது போல இப்பொழுது இந்த ஜெபத்தில் ஆமென், ஒரு அழைப்பு எங்களை தேடி வருவதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க போறோம். இந்த வார்த்தையை நீங்க நம்பணும். என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தான் ஆணையிட்டு சொல்லுகிறார். தாவீதுக்கு ராஜாவினிடத்திலிருந்து, உங்க ஈசாயினுடைய பிள்ளை ஆடு மேய்ச்சிட்டு இருக்குல்ல, அந்த பிள்ளைய நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நீங்க அனுப்பி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி ராஜாவினுடைய வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு வருது. தாவீது வந்து திரும்பவும் அபிஷேகம் பட்டதுக்கு பிற்பாடு மறுபடியும் வந்து ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து தரிசனத்தை கொடுத்ததற்கு பிற்பாடு அந்த தரிசனத்தை உடனே அதில் டிராவல் பண்ண வைக்காம அந்த தரிசனத்திற்கு நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ணுவார் ஆண்டவர். எல்லாரையும் அப்படிதான். ஆண்டவர் யோசேப்பே அப்படிதான். தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வழியில நடத்தவே இல்லாத மாதிரி தான் தெரியும். அந்த பாதையில நடத்தாம கர்த்தர் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடத்தி கர்த்தர் அந்த மனுஷனை என்ன பண்றாருன்னா கர்த்தர் உருவாக்குறார், கர்த்தர் ரெடி பண்றார். கர்த்தர் ரெடி பண்ணி உருவாக்குறதற்கு பிற்பாடு எந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல கொண்டு போய் வைத்து கர்த்தர் அவனை அலங்கரிக்கிறார். அதனால ஆண்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் விஷன் கொடுத்தது உண்மை, கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறது உண்மை. ஆனா நீங்க இப்பொழுது கடந்து போகிற பாதை வித்தியாசமான டைரக்ஷன், வித்தியாசமான பாதையா இருக்கிறத பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அது நமக்கு தான் சம்பந்தம் இல்லை, ஆனா ஆண்டவர் அதை சம்பந்தப்படுத்துகிற கர்த்தர். அதுல தான் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவன், அதுல நம்மளை ரொம்ப அழகாய் வணைந்து கொள்ளுகிற தேவன்.
அதனால சில நேரத்தில் வந்து நமக்கு வித்தியாசமான பாதை, ஆனா அங்கதான் ஆண்டவர் நம்மளை ரொம்ப அழகாய் கர்த்தர் உருவாக்குவார். நான் நம்புறேன் இந்த 100 days ஜெபத்தில் கலந்து கொள்கிற நம்ம ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய வாயினுடைய வார்த்தையில இருக்கிறோம், கர்த்தருடைய பிளானில் இருக்கிறோம். நமக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் தந்து நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் ராஜாக்கள். இப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, இந்த 100 days முடிகிறதுக்குள்ள பிசினஸ் நீங்க பண்றீங்களா, குறைஞ்சது ஒரு 10 பேராவது ஒரு முக்கியமான பேர் உங்களை தேடி வரணும். ஆமென். இந்த வார்த்தையின்படி அப்படியே நடக்கணும். ஆமென். எப்படி சவுல் என்கிற ஒரு ராஜா வந்து ஆள் அனுப்பி தாவீதை போய் மீட் பண்ணி கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களோ, இது எந்த நாலேஜுமே இல்லாம தாவீது வீட்டில் இருக்கிறார், அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு அழைப்பு வருது. ஆனா அந்த அழைப்பு எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, மேல ராஜாவினிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். இந்த எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கணும், எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கணும். அதே போல வேலையே இல்லாம வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, திருப்தியான வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, படித்த வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, சரியான ஒரு இடத்துல இன்னும் ஃபிக்ஸ் பண்ணப்படாதவர்களுக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ராஜாக்களிடத்திலிருந்து உங்களுக்கு கடிதங்களை கர்த்தர் அனுப்புவாராக. ராஜாக்களிடம் இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் அது நடக்கட்டும். ஆமென். நீங்கள் நினையாத இடத்திலிருந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருவதாக. நினையாத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாராக. நினையாத இடத்திலிருந்து ஒரு பிசினஸ் வரட்டும். நினையாத இடத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்புவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இது நடக்கணும் ஆண்டவரே. சிலருக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அம்மா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வீணா போகாது. சிஸ்டர், நீங்க எதிர்பார்த்திருக்கிறது வீணா போகாது. பிரதர், கத்தர் நினைச்சாருன்னா கத்தர் எந்த இருதயத்தையும் நமக்கு பக்கமாய் திருப்புவார். கர்த்தர் திருப்புவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மொர்தெகாய்க்கு போன அழைப்பு உங்களுக்கு வருவதாக. தாவீதுக்கு போன அழைப்பு உங்களுக்கு வருவதாக. தானியேலுக்கு போன அழைப்பு உங்களுக்கு வருவதாக. யோசேப்புக்கு போன அந்த அழைப்பு உங்களுக்கு வருவதாக. இயேசுவேன்னு கைகளை உயர்த்தி, அப்பா நாங்க நம்புறோம். முழு பலத்தோடு சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு இதை ஆரம்பிக்கும் போதே நிறைவேறி கொண்டிருக்கிறத நான் உணர்றேன். உங்க பிள்ளையை தேடி அந்த அழைப்பு வருகிறத உணர்றேன். ஆமென். தடைகளை தாண்டி வருகிறது, கடல்கள் தாண்டி வருகிறது. ஓ, சமுத்திரத்தை தாண்டி வர பண்ணுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அந்த தடைகளை தாண்டி இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஹல்லேலூயா. தேவன் பெரிய தேவன். ஆமென். உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். ராஜாவினிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள ஒரு அழைப்பு வரும். உங்க குடும்பத்திற்கு ஒரு அழைப்பு வரும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த ஒரு அழைப்பு உங்களை உன்னதமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கும். அந்த அழைப்பு பலரை தாண்டி கர்த்தர் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பாராக. அந்த அழைப்பு உங்களுக்கு சந்தோஷப்படுகிற அளவுக்கு இருக்கும். அது நீங்கள் நினைக்காததாய். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சீக்கிரமா செய்ய போறாரு. நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்ய போறாரு. மிக முக்கியமான இடங்களிலிருந்து நமக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கர்த்தர் அனுப்ப போகிறார். தகுதியே நமக்கு இல்லாத இடங்களிலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. நீங்க சந்தோஷப்பட போறீங்க. இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த ஒரு அழைப்பு இத்தனை வருடங்களும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு பதில் கொடுக்க போகிறது. 30 வருஷமாய் யோசேப்பு கடந்து வந்த அந்த பாதைக்கு அந்த ஒரு அழைப்பு அவனுடைய தலையை நிமிர பண்ணினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த ஜெபத்திலே முடிய ஒரு அழைப்பை அனுப்புவேன். ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஒரு நல்ல அழைப்பு உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அது இத்தனை நாட்களும் பட்ட
கஷ்டத்திற்கு நமக்கு பலனாய் மாற போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் அடுத்து முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுது, நம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியாவை ஆண்டவர் வந்து கேரித் அப்படின்ற ஒரு ஆற்றண்டையில் கத்தர் கொண்டு போய் அந்த ஆற்றனுடைய தண்ணீரை குடித்து காகங்கள் உன்னை போஷிக்க கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நீ வந்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கும் போது இருக்கும், காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். ஆனா திடீரென்று பார்த்தா வேதம் சொல்லுது, அந்த ஆற்றனுடைய தண்ணீர் என்ன பண்ணிருச்சுன்னா வற்றி போயிருச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க 17ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. கவனிங்க, அந்த ஆத்துக்கு போ சொன்னது யாரு சொல்லுங்களேன்? அந்த ஆத்துக்கு போ சொன்னவர் கர்த்தர். அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணீரை நீ குடிப்ப அப்படின்னு சொன்னவர் கர்த்தர். ஆனா சில நாட்களுக்கு பின்பு நேச்சரா அந்த தேசத்துல மழை பெய்யாததுனால அந்த ஆறு வற்றி போறது மாதிரி இந்த ஆறு வற்றி போயிருச்சாமா. ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஆறு வற்றி போகிறதற்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணினார்னா, சாரிபாத் ஊர்ல ஒரு விதவையை தீர்க்கதரிசியை போஷிக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். என்ன பண்ணாராமா? என்ன பண்ணாராமா? இங்க ஆறு வற்றி போகும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் கலங்க வேண்டாம். உனக்கு என்ன பண்ண போற, நீ எடுத்து சீதோன் சாரிபாத்திற்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன். அப்போ நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொரு இடத்தை ஆயத்தப்படுத்தாம, இன்னொரு வெற்றியை ஆயத்தப்படுத்தாம, இன்னொரு உதவியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தாம, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உதவியை கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தர் எடுக்கவே மாட்டார். நான் நம்புறேன், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற, இன்றைக்கு இருக்கிற சில காரியத்தை ஆண்டவர் எடுக்கிறாருன்னா நீங்க வெறுமையா நிக்கிறீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு 2வது உங்களுக்கு போக வேண்டிய இடத்தை, பராமரிக்க வேண்டிய இடத்தை இங்க கைவிடும் போது, இங்க மறக்கும் போது, இங்க நமக்கு எதிராய் திரும்பும் போது நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வாசலை கர்த்தர் அடைப்பார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு வாசல் அடையுமே, ஆனால் இன்னொரு வாசலை ஆண்டவர் திறக்காம இருக்கிற வாசலை கண்டிப்பா கர்த்தர் அடைக்க மாட்டார். நீங்க இந்த வாசல் அடைபட்டதை குறித்து நீங்க எவ்வளவு வேணும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை சிலருக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஐயோ, இவ்வளோ பெரிய வாசல் எனக்கு அடைக்கப்பட்டதே, நதியினுடைய தண்ணீரே வற்றி போயிருச்சே, நான் இனி எப்படி பிழைப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நதியினுடைய தண்ணீர் வற்றி போனாலும், உங்களுக்காக திறக்கப்பட்ட பெரிய வாசல் அடைக்கப்பட்டாலும், இன்னொரு வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்காம இந்த வாசல் கண்டிப்பா அடைச்சிருக்க மாட்டாரு. சீக்கிரமாய், வெகு துரிதமாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்காக திறந்திருக்கிற அந்த இன்னொரு வாசலை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த வாசலிலே கர்த்தர் உங்களுடைய கண்கள் காண அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது எனக்காக 7 வழிகளை கர்த்தர் திறக்கிற கர்த்தர். எப்பவுமே ஆண்டவர் வந்து ஒன்ன ஆயத்தப்படுத்தாம ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யவே மாட்டார், செய்யவே மாட்டார். நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருவேளை லேட் ஆகலாம், நம்ம வந்து அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு ஒருவேளை லேட் ஆகலாம். ஆனா ஆண்டவர் ஏற்பாடு பண்ணாம கர்த்தர் செய்யவே மாட்டார். பாருங்க, வேதத்துல வந்து நம்ம பெரிய ஊழியத்தை செய்த மோசேயை குறித்து வேதம் சொல்லுது. எகிப்தில் இப்ப இருக்க முடியாது, எகிப்தில் அவனை கொன்றுவாங்கன்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. அந்த வாசல் இப்ப அடைக்கப்பட்டுச்சு. இப்ப அங்க இருந்து அவர் கிளம்பி எங்க போறோன்னு தெரியாம கால் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் போகும்போது அங்க கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தர் நியமிச்சு, ஒரு வீட்டை ஆண்டவர் நியமிச்சு 40 ஆண்டுகள் அந்த வீட்டில் பத்திரமா இருக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வாசலை அடைச்சாருன்னா கண்டிப்பா இன்னொரு வாசலை கர்த்தர் எனக்காக திறப்பார். உங்களுக்கு ஒரு வாசல் அடைக்குமானால் உங்களுக்காக 7 வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் நிறைய வாசல்கள் உண்டு, கர்த்தர் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். சீக்கிரமாக அந்த வாசலிலே
நாம் போய் நம்முடைய கால்களை வைக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். எனக்கு ஒன்னு ஆயத்தம் பண்ணாம ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஆனா ஆயத்தம் பண்ணினதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் திருப்தியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். யோனாவை கர்த்தர் அந்த கடல்ல போடும்போது ஆண்டவர் மீனை ஆயத்தம் பண்ணி இருந்தார்ல, அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வாசல்களை அடைக்கும் போது இன்னொரு வாசலை நமக்காக அவர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க இரண்டாவது ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க. என்ன அதிசயத்தை பார்ப்பீங்கன்னா, எனக்காக கர்த்தர் வாசலை அடைச்சது மட்டும் இல்லை, எனக்காக ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறதையும் நம்முடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சவுலுக்கு பாருங்க, தன்னுடைய கழுதை காணாமல் போனது ஒரு வாசல் அடைக்குது. ஒரு வாசல் அவங்களுடைய அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த வருமானம், அவங்களுக்கு வேலை எல்லாமே அதான். இப்போ அந்த வாசல் அடைக்குது. அந்த வாசலை அடைச்ச உடனே வேதம் சொல்லுது, திரும்பி என்ன வாசல் திறக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் அவனுக்காக ராஜ வாசல் அவனுக்காக திறந்திருக்கிறது. அவன் கடந்து போகிற இடம் தேவனுடைய மனுஷனுடைய வீடு. அந்த தேவனுடைய மனுஷனுடைய வீட்டிலே அவனுக்கு ஒரு ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தர் அவனுக்காக திறந்த புதிய வாசல், ஆச்சரியமான வாசல். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த வாசல் அடைக்கப்பட்டதை குறித்து நீ பயப்படவே வேண்டாம், நீ கலங்கவே வேண்டாம். நான் உனக்காக ஒரு புது வாசலை உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி அந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட கூட எனக்காக ஒரு வாசலை திறக்காம இன்னொரு வாசலை நீங்க அடைக்க மாட்டீங்கப்பா. அந்த வாசலை என்னுடைய கண்கள் காணணும். அந்த வாசலை நான் போய் காலடி எடுத்து வைக்கணும். எனக்காக திறந்திருக்கிற அந்த வாசலை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருள கர்த்தர் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீர் செங்கடலிலே திறந்த அந்த வாசலிலே அவர்கள் நடந்து போவார்களானால் என்னையும் வெகு சீக்கிரத்திலே எனக்காக திறக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய வாசலிலே நான் காலடி எடுத்து வைப்பதற்கு கர்த்தர் என்னை நடத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் என்னை நடத்த போகிறார். ஆமென். என் கரத்தை பிடித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக வாசல்களை ஏதாவது ஒரு உதவியை கர்த்தர் எனக்காக செய்யாம ஒரு இடத்திலிருந்து எப்பவுமே ஆண்டவர் நம்மளை எடுக்கவே மாட்டார். நம்மளை ஆண்டவர் எந்த சோதனைக்குள்ள கொண்டு போனாலும் அதை தாங்கக்கூடிய பலன் தருகிறவர், தப்பி செல்லக்கூடிய வழியை நமக்கு செய்கிறவர். ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே